மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை அழைத்துச் செல்ல அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். விவரம். மதுரையில் நடைபெறும் முதல் நிகழ்ச்சிக்காக விதிமுறைகளை அரசு நிர்வாகம் இயக்கப்படுவதால் கிராமப்புற நகர்ப்புறங்களில் சிறந்த பேருந்துகள் இயக்கப்படாமல் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் நீண்ட அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் நேற்று சென்னையிலிருந்து மதுரை வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காலையில் தனியார் தங்கும் விடுதியிலிருந்து புறப்பட்டு அந்த கூட்டணி கட்சி இல்ல திருமணத்தில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து மதுரை அந்த மேலமலை சந்திப்பில் இருக்கக்கூடிய 150 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அந்த வேலுநாச்சியார் அந்த மண்டபத்தை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை சுண்டாமணி பகுதியில் தனியார் மகளிர் மேற்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை உத்தங்குடி பகுதியில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். 1 லட்சம் நபர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகள் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களை அழைத்து வருவதற்காக மதுரை மற்றும் கும்பகோணம் கோட்டங்களில் உள்ள அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி பேருந்துகள் தனியார் பேருந்துகள் என ஆயிரக்கணக்கான அந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த அரசு நலத்திட்ட வழங்கும் அந்த விழாவில் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக விதிமுறைகளை மீறி 1000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் போதுமான அந்த அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர். உத்தங்குடி பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொதுமக்களை ஏற்றிச் செல்லும் அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் மட்டுமே வேலூரில் இருந்து 4 வழிச்சாலைகள் மற்றும் இந்த பகுதிகளில் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் தங்களது சொந்த பணிகளுக்காக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நம்பி பயணங்கள் மேற்கொள்ள பயணிகள் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் என 4 வழிச்சாலையில் எந்த அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதன் காரணமாக பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.